அதற்கு பின்னால் வந்த சஹாபிகள், தாபியின்கள், இமாம்கள் எல்லாம் அதை தங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்திருக்கிறாங்க. எனவே சுபுஹ் தொழுது விட்டு அப்படியே படுக்காம கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதி விட்டு, பொதுவாக இஷ்ராக் தொழுகைன்னு ஒன்று இருக்கு. அது ஷாபி மதுஹப்ல அப்படி இல்லை. இப்போ ஹனவி மதுஹப்ல இஷ்ராக் தொழுகைன்னு ஒன்று இருக்குது. அந்த தொழுகையை தொழுவாங்க. தொழுதுட்டா சில பேரை பார்க்கலாம், பெரியவர்கள், வயது மூத்தவர்கள், வெளியூர்களிலே ஹனவி பள்ளிகள் அவங்க உட்கார்ந்துருப்பாங்க. சூரியன் உதயமாகிற வரைக்கும் குர்ஆனை ஓதிக்கிட்டு இருப்பாங்க, அல்லது தஸ்பீஹ், திக்ர், ஸலவாத்துகளில் ஈடுபடுவாங்க. அதற்கு பிறகு சூரியன் உதயமாகி அந்த இஷ்ராக்குடைய தொழுகையை தொழுதுட்டு வெளியில் போயிடுவாங்க, தங்களுடைய வீடுகளுக்கு போவாங்க. இது நம்ம பார்க்கிறோம், நம்முடைய கண்களிலே அது தென்படுகிறது. ஷாபி மதுஹபை பொறுத்தவரை இஷ்ராக் தொழுகை என்பதும் லுஹா தொழுகை என்பதும் ஒன்றுதான். இஷ்ராக் என்பது ஒரு தனி தொழுகை அல்ல நம்ம மதுஹபை பொறுத்த வரைக்கும். ஆக லுஹா தொழுகையுடைய நேரம் எப்போது ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், சூரியன் உதயமாகி ஒரு 20 நிமிஷத்துக்கு பிறகு லுஹாவுடைய தொழுகையை தொழலாம். எனவே அந்த நேரம் வரையாவது நம்ம தூங்காம என்ன செய்யணும், விழித்து இருந்து ஏதாவது குர்ஆன் ஓதுவது, தஸ்பீஹ், திக்ர்களிலே ஈடுபடுவதிலே நாம் நேரத்தை கழிக்கணும். இதுதான் அழகிய வீடு என்பதற்கான அடையாளம். அருமையான பெருமக்களே, அதற்கு அடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓத கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கு பெருசா வளர்ந்ததுக்கு பிறகு கூட குர்ஆன் சரியா ஓத தெரியல, பெரிய ஆச்சரியமாகவும் வேதனையாகவும் இருக்குது. குர்ஆனை ஓதுவதற்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு. அதன் மூலமாகத்தான் வீடு அழகு பெறும். குர்ஆன் என்பது ஒரு நூர். யார் குர்ஆனை முழுமையாக பேணி பாதுகாத்து ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கு குர்ஆன் கபரிலே துணையாக நிற்கும். எனவே வீடுகளிலே இப்ப நம்ம ஒரு அடிப்படையில் மட்டும் அந்த பழைய நிறைய தொடர்கிறது. ஒரு ஆள் மரணித்து விட்டால் 40 நாள் வரைக்கும் ஹத்தம் ஓதுறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க. இப்ப அதுவும் இல்லைன்னு போயிருந்தா குர்ஆனே வீடுகளில் ஓதப்பட இல்லையோ அப்படிங்கிற நிலை உருவாகிடும். நம்ம ஆபாக்கள் செய்த பெரிய புண்ணியம் அந்த ஒன்றும் நடந்து வருது. ஒரு 40 நாளைக்கு வரைக்கும் குறைஞ்சபட்சம் யாசீனாவது ஓதுறாங்க. எனவே குர்ஆன் ஓதக்கூடிய இல்லங்களாக நம்முடைய வீடுகளை மாத்தணும். அதே மாதிரி நம்முடைய பெண்கள் கடந்த காலத்தில் இப்பவும் ஓதுறாங்க, ஆண்கள் ரொம்ப குறைஞ்சிருச்சு. வீடுகளில் வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை புர்தா ஓதுவது, குறிப்பாக வெள்ளிக்கிழமை பகல்களிலே ஸலவாத்தை ஓதுவது, வெள்ளிக்கிழமை பகல்களிலே சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவது, இது போன்ற இபாதத்துகளை நாம் வளமையாக்கி கொள்ளணும். நம்முடைய எல்லா வீடுகளிலும் அதை செய்ய ஆரம்பிக்கணும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலிருந்து ஒரு நேரத்தான் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நிதானமா ஓதுனா ஒரு 15 நிமிஷம் ஆகும். நிதானமா ஓதுனா, அவசரமா இல்லை. ஏன்னா ஒரு 4 சும்மன் தான் அதுல இருக்கு. ஆக ஒரு அரை ஜுசு தான் ஓதுறோம். நிதானமா ஓதினா ஒரு 15 நிமிஷத்துல ஓதலாம். ஸலவாத்தை ஒரு 10 நிமிஷம், ஒரு 25 நிமிஷம், அரை மணி நேரம் நாம இந்த வெள்ளிக்கிழமை இந்த இபாதத்துக்காக வேண்டி ஒதுக்கினா, வீடுகளில் எல்லாரும் சேர்ந்து அந்த மாதிரி ஓதணும்னு சொன்னா அது ஒரு பெரிய பரக்கத்து பொருந்திய வீடாக அது அமையும், ஆரோக்கியம் உள்ள வீடாக அமையும்.